ஹாய் டிஎன்பிஎஸ்சி aspirants. நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A வந்து ஸ்டடி பிளான் வந்து பார்க்க போகிறோம். இன்னும் 80 நாள் இருக்குது. 80 நாள் மட்டும்தான் இருக்குது. 13/8/2026 நவம்பர் 1 வந்து குரூப் 2 எக்ஸாம், குரூப் 2A எக்ஸாம் வந்து அதுக்கு வந்து ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். தமிழ் வந்து 100 மார்க் கொஷினுக்கு 100 கொஷின் வந்து கேட்குறாங்களா, அதில் வந்து 50 நாள் வந்து படிச்சுக்கிடுதோம். அதாவது 80 நாளில் 50 நாள் படிச்சுக்கிட்டு 30 நாள் வந்து ரிவிஷன் பிளான் பார்க்க போகிறோம். நான் வந்து டே 1 டே 2 வந்து ஸ்டடி பிளான் வந்து போடுறேன். அதாவது தமிழில் வந்து யூனிட் 1 to 7 வரை இருக்குது. அதை வந்து 20 நாளில் முடிக்கிற மாதிரி பார்க்கும். ஸ்கூல் புக்கில் வந்து உள்ள டாபிக் வந்து 30 நாளில் முடிக்கிற மாதிரி, 50 நாளில் முடிச்சுட்டு அப்புறம் 30 நாள் வந்து ரிவிஷன் பண்ண போகிறோம். ஜிஎஸ்ல வந்து அதே மாதிரி தான் யூனிட் 1லேருந்து 6 வரை இருக்குதா, அதெல்லாம் படிச்சுக்கிட போகிறோம். எப்படி படிக்க போகிறோம்னா, பாலிட்டிக்கு வந்து ஒரு 10 டேஸ் எடுத்துக்கிட போகிறோம். யூனிட் 5க்கு வந்து 10 டேஸ், யூனிட் 6க்கு வந்து 10 டேஸ், யூனிட் 3க்கு வந்து 10 டேஸ், யூனிட் 1 and 2க்கு வந்து 10 டேஸ். யூனிட் 1 வந்து சயின்ஸும் ஜாகிரஃபியும் இருக்கா. ஜாகிரஃபியில் வந்து 10th உள்ள ஸ்கூல் புக் உள்ள லெசன் மட்டும் பார்த்துக்கோங்க. 10th வந்து 1 to 7. சயின்ஸில் வந்து புக் பேக் பார்த்துக்கோங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துக்கோங்க, பாக்ஸ் கொஷின்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் யூனிட் 3 வந்து ஐஎன்எம்மும் ஹிஸ்ட்ரியும். ஹிஸ்ட்ரியில் வந்து சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், முகலாயர் அந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல, டெல்லி சுல்தான், அதெல்லாம் ஹையர் ஸ்டாண்டர்டில் உள்ள புக்கெலாம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஐஎன்எம்மில் வந்து 12th உள்ள லெசன்ஸ், 11th 10th எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் யூனிட் 6 வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு சம்மந்தமாக அந்த இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது தமிழ் சங்ககால இலக்கியங்கள் அதெல்லாம் நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. யூனிட் 5 வந்து எக்கனாமியும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனும் ரெண்டுலேயுமே அதிகமாக கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்பாங்க. அதனால கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நல்லா அந்த டாபிக் சம்மந்தமாக நல்லா பார்த்துக்கோங்க. மேக்ஸில் வந்து ஒரு டாபிக் வந்து 2 நாளில் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் ஒரு டாபிக் வந்து என்னது பார்க்குறீங்க, ரீசனிங்கில் ஒரு டாப்பிக்கும் ஆப்டிடியூடில் ஒரு டாப்பிக்கும் அப்படி பார்த்துக்கோங்க. 2 நாளில் 2 டாபிக் கவர் பண்ண மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 40 டாபிக் இருக்குது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. மேக்ஸில் வந்து அந்த டாபிக் சம்மந்தமாக ப்ரீவியஸ் இயர் கொஷினும் போட்டு பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜனவரி 2026 ஆகஸ்ட்டில் அக்டோபர் 2026 வரை பார்க்கணும். டெய்லி ஒரு ஜனவரி வந்து ஒரு 5 டேஸ். அதனால் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. பிடிஎஃப் வந்து இருக்கும், அதில் வந்து ஒரு 5 டேஸ் ஒரு 5 பேஜ் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. மினிமம் வந்து டெய்லி 8 hours படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் எவ்வளோ நாளும் படிச்சுக்கோங்க. இப்போ தமிழ் வந்து 1 டேக்கு எடுத்திங்கன்னா எல்லா நாளுமே தமிழ், ஒரு வந்து ஜிஎஸ் டாபிக், ஒரு மேக்ஸு, ஒரு டாப்பிக்கில் வந்து மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டெய்லி 2 hours தமிழ் படிச்சிங்கன்னா 3 hours வந்து ஜிஎஸ் படிங்க. மேக்ஸ் வந்து ஒரு 2 hours, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 1 hour. அப்போ 8 hours கவர் ஆகியுமா. மேக்ஸிமம் அதிகமாக படிக்கிறீங்கன்னா தமிழ் வந்து எக்ஸ்ட்ராவும் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இந்த சேனலில் வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள்.